Hey guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வச்சு எப்படி வந்து ஒரு காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும்போது IUPAC நாமென்க்ளேச்சர்ஸ் ரைட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஆல்கேன்ஸ் வச்சு எப்படி வந்து IUPAC நாமென்க்ளேச்சர்ஸ் ரைட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ்ல இருக்கு. சரிங்களா? அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும்போது எப்படி IUPAC நாமென்க்ளேச்சர்ஸ் ரைட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்த்தலாம். சரிங்களா? ஓகே, the functional groups எல்லாம் என்னென்ன இருக்கலாம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னா என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா இட்ஸ் மே பி ஆல்டிஹைட் C double bond OH. ஓகே, ஆல்டிஹைடா இருக்கலாம், கீட்டோன் C double bond O ketone, acid C double bond OH ஆசிடா இருக்கலாம், கார்பாக்சிலிக் எஸ்டர் ஓகே O or எஸ்டர்ஸா இருக்கலாம், அமைடு C double bond ONH2 அமைடா இருக்கலாம், ஆசிட் ஹாலைடா இருக்கலாம் C double bond OX ஆல்கஹாலா இருக்கலாம் OH டையாட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இதுல இருக்கிற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து என்ன ஆகலாம், ஒரு அல்கைல் குரூப், அரைல் குரூப்ஸ் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு குரூப்ஸோட வந்து என்ன ஆகலாம், ஜாயின் ஆயிருக்கலாம். ஓகே, அப்ப இதை வந்து சிம்பிளா வந்து எப்படி ரைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா R அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த R குரூப் இருக்கு இல்லையா, இந்த R குரூப்ஸ் தான் என்ன சொன்னா அல்கைல் குரூப் ஆர் அரைல் குரூப்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த R குரூப் வந்து நான் வந்து ஒரு 2 கார்பன் செயின் எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு என்ன ஆகுது, ஒரு ஆல்டிஹைடோட வந்து ஜாயின்ட் ஆயிருக்க போகுது. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 கார்பன் செயின். ஓகே, இதே போல நான் என்ன பண்ணலாம், ஒரு 3 கார்பன் செயினோட என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம் ஆல்டிஹைட. ஓகே, அப்ப இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து R குரூப் வந்து 2 கார்பன் செயின்ல இருக்கு, இங்க வந்து R குரூப் வந்து எப்படி இருக்கு, 3 கார்பன் செயின்ல இருக்கு. அப்ப இத சிம்பிளா வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்காக காமனா வந்து எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா R அப்படின்னு வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, இதே போல இங்க ஹீட்டோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 R குரூப்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க ஆசிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு R குரூப்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதே போல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், R குரூப்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும்போது அதுக்கு எப்படி IUPAC நாமென்க்ளேச்சர்ஸ் ரைட் பண்றது அப்படின்றதுக்கான ரூல்ஸ் முதல்ல என்ன அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம் ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ரூல்ஸ். ஓகே, ரூல் நம்பர் 1. ஓகே, ரூல் நம்பர் 1. if rule number 1, functional groups contains longest carbon chain. Okay, functional group contains longest carbon chain. ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்ல வந்து என்ன பண்ணனும், லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணனும் ஃபங்க்ஷனல் குரூப்ஸை பேஸ் பண்ணி. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்படி இருக்குன்னு வெச்சுப்போம், C double bond OH இப்படி இருக்கு. ஓகே, இப்போ இங்க நம்ம வந்து என்ன பண்ணனும், ஃபங்க்ஷனல் குரூப்ஸை பேஸ் பண்ணி லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து செலக்ட் பண்ணனும். ஓகே, அப்ப ஃபங்க்ஷனல் குரூப்ஸை பேஸ் பண்ணி வந்து செலக்ட் பண்ணிடலாம். 1 இங்க தானே ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு, அப்ப இங்க இருந்து தான் நம்பரிங் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணனும். நம்பரிங் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்ப 1 2 3 4 this is 4 கார்பன் செயின். ஓகே, அதே போல 1 2 3 4 5 this is 5 கார்பன் செயின். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், லாங்கஸ்ட் கார்பன் செயின் அப்படின்றப்ப இந்த 5 கார்பன் செயின் அப்படின்ற இத தான் நம்ம வந்து என்ன பண்ணனும், செலக்ட் பண்ணனும். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கணும் plus longest carbon chain இருக்கணும். ஓகே, functional groups contains longest carbon chain. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாமா. double bond O ஓகே, இப்போ இந்த ஹீட்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஹீட்டோன்ஸ்ல வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து செலக்ட் பண்ணிடலாமா. ஹீட்டோன்ஸ் வந்து கார்பன் இங்கே இருக்கு, இந்த கார்பன் வந்து இங்கே இருந்து ஜாயின் ஆயிருக்கு. அப்போ 1 2 3 4 this is 4 கார்பன் செயின். அதே போல 1 2 3 4 5 6 கார்பன் செயின். அப்ப என்ன பண்ணலாம், இதுதான் நம்மளோட லாங்கஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கண்டெய்னிங் செயின். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கண்டெய்னிங் செயின். ஓகே, நெக்ஸ்ட் இதே போல இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்க்கலாம்.
OH ஆல்கஹால்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஓகே, OH அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து இந்த கார்பனோட வந்து ஜாயின் ஆயிருக்கு. அப்போ இந்த கார்பனோட லாங்கஸ்ட் கார்பன் செயின் 1 2 3 4. இது வந்து 4 கார்பன் செயின். 1 2 3 4 5. திஸ் இஸ் 5 கார்பன் செயின். ஓகே, இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், லாங்கஸ்ட் கார்பன் செயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்பரிங் ஆஃப் longest carbon chain. Okay, next rule number 2, numbering of longest carbon chain. Numbering வந்து கொடுக்க போறோம். Okay, numbering of longest carbon chain. Numbering of rule number 2, numbering of longest carbon chain. Okay, numbering of longest carbon chain. Okay, the functional groups contains lowest locant. Okay, functional groups வந்து எங்க present ஆயிருக்கணும் அப்படினா lowest numberல வந்து present ஆயிருக்கணும். Okay, functional groups. Okay, functional group contains lowest locant. Functional groups contains lowest locant. Okay, அப்ப நம்பரிங் வந்து எடுக்க போறோம். ஓகே, நம்பரிங் எடுத்துக்கலாமா? ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து எப்படி இருக்கணும், லோயஸ்ட் நம்பர்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு 1 2 3 4 5 அப்படின்னு இப்படி கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்னோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து வருது, ஆல்டிஹைடு வந்து வருது. இதே போல இப்படி கொடுத்தேன் 1 2 3 4 5 அப்படின்னு இப்படி கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுது, ஃபிஃப்த் கார்பன்ல வருது. அப்ப இது ரெண்டுல வந்து எது லோயஸ்ட் நம்பர் 1. ஓகே, அப்ப இங்க இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுக்கணும். 1 2 3 4 5. this is correct. ஓகே, இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுக்கணும். ஓகே, அதே போல இங்க வந்து நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, 1 2 செகண்ட் கார்பன்ல வந்து என்ன ஆகுது, ஹீட்டோன்ஸ் வருது. ஓகே, இதே போல இப்படி கொடுத்தேன் அப்படின்னா 1 2 3 4 5 ஃபிஃப்த் கார்பன்ல வருது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், 1 2 செகண்ட் கார்பன்ல வரத தான் நம்ம என்ன பண்ணுவேன், செலக்ட் பண்ணுவேன். 1 2 3 4 5 6. ஓகே, இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதே போல 1 2 செகண்ட் கார்பன் 1 2 3 4 ஃபோர்த் கார்பன். அப்ப இது ரெண்டுல நான் என்ன செலக்ட் பண்ணுவேன், 2. ஓகே, 1 2 3 4 5. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3. ஓகே, ரூல் நம்பர் 3. Rule number 3. Rule number 3. Rule number 3. Rule number 3. Okay. If more than one number of functional group present in the carbon chain. Okay, examples: OH, C double bond OOH. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ்: இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கார்பன் செயின் இருக்கு, லாங்கஸ்ட் கார்பன் செயின் இருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப்ஸோட பிரசன்ட் ஆயிருக்கிற longest carbon chains வந்து இந்த இருக்கு. ஓகே, ஓகே, இங்க நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பரிங் வந்து எந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்க்கு வந்து பேஸ் பண்ணி நம்பரிங் வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கணும். இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ப்ரையாரிட்டி ஆர்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இஃப் மோர் தென் ஒன் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து ஒரு கார்பன் செயின்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் போது
நம்ம நம்பரிங் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா செலக்ட் priority order of functional groups. Okay, select priority order of functional group. Okay, அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். ஓகே, இந்த ப்ரையாரிட்டி ஆர்டர். ஓகே, எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா ஆசிட்ஸ் தான் வந்து என்ன இருக்கும் ப்ரையாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. சி டபுள் பாண்ட் OH acid sulfonic acids. Okay, acid is greater than sulfonic acid. அதுக்கடுத்து ester C double bond OR. அதுக்கடுத்து acid halide C double bond OX. acid halide amide C double bond ONH2. amide is greater than cyanide C triple bond N. Okay, C triple bond N. Okay, aldehyde C double bond OH. aldehyde is greater than ketone C double bond OC. Okay, as sulfonic acid, amide, cyanide, aldehyde, ketones greater than OH is greater than SH is greater than NH2 carbon double bond alkenes. Okay, carbon double bond, carbon triple bond, carbon triple bond, carbon single bond is greater than oxygen. Ether. Okay, ether is greater than halogens is greater than NO2. Okay, oxygen, halogens and NO2. This is the priority order of functional groups. In the functional groups base பண்ணி தான் என்ன பண்ணணும் நம்பரிங் வந்து கொடுக்கணும். ஓகே, நம்பரிங் வந்து கொடுக்கணும். ஓகே, அப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி டபுள் பாண்ட் OH. ஓகே, ஆசிட் குரூப்ஸ் இருக்கு, அது இங்கே இருக்கு. அதுக்கடுத்து ஆல்கஹால்ஸ் எங்கே இருக்கு, இந்த இருக்கு. ஓகே, அப்போ ஆசிட்ஸ் தான் வந்து என்னது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ நம்பரிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆசிட். ஓகே, இங்கே இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ 1 2 3 4 அப்படி கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதே போல் இங்கே வந்து பார்த்தலாம். இங்கே என்ன இருக்கு ketones அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. அதே போல ஆல்டிஹைட் அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ketones இங்க இருக்கு ஆல்டிஹைட் இஸ் கிரேட்டர் தென் ketone, ஆல்டிஹைட் இஸ் கிரேட்டர் தென் ketone. அப்ப ஆல்டிஹைட் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, therefore ஆல்டிஹைட் is contains lowest locant. ஓகே, ஆல்டிஹைட் contains lowest locant. அப்ப நம்பரிங் starts from ஆல்டிஹைட். ஓகே, 1 2 3 4 5. சரிங்களா, இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் நம்பரிங் வந்து கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4. ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? எஸ். ஓகே, ரூல் நம்பர் 4 ring. Okay, ring and side chain. Okay, C double bond OH form. Okay, fifth double bond OH. Okay, 6 ஓகே, எப்படி
இப்போ அந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து எது சப்ஸ்டிடியூயன்ட் எது பேரண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, if side chain contains, okay, இது வந்து ring, இது வந்து side chain. Okay, if the side chain contains double bond, okay, just generally multiple bond, okay, multiple bond or functional group or both. Okay, functional groups are both. நம்மளோட சைடு செயின், ஓகே, இது வந்து ரிங், ஓகே, திஸ் இஸ் அலிசைக்ளிக் ரிங். இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைடு செயின், ஓகே, சைடு செயின், ஓகே, ரிங்ல கனெக்ட் ஆகிக்கிறத வந்து சைடு செயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், எது சப்ஸ்டிடியூயன்ட் எது பேரண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்ஸோ இல்லை ஆல்கின்ஸோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது நம்ம வந்து எதை வந்து பேரண்ட் ஹைட்ரோகார்பனை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சைடு செயினை தான் வந்து என்ன பண்ணணும், பேரண்ட் ஹைட்ரோகார்பனை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, select side chain as a parent hydrocarbon and ring as a substituent. ஓகே, ரிங்கை தான் என்ன பண்ணணும், பேரண்ட் ஹைட்ரோகார்பன் உள்ள லாங்கஸ்ட் கார்பன் செயினை வந்து செலக்ட் பண்ணணும். இதை வந்து என்ன பண்ணிடணும், ரிங்கை வந்து சப்ஸ்டிடியூயண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து என்னது, ரிங் ஆக்ட் as the substituent. ஓகே, இதுதான் வந்து ரூல் நம்பர் 4. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா if side chain contains functional groups, ring has a multiple bond. Okay, if side chain contains functional group ring has a multiple bond. ஓகே, இப்படி இருக்கிறப்ப இங்கே நம்ம வந்து எதை வந்து பேரண்ட் ஹைட்ரோகார்பனை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை தான் வந்து பேரண்ட் ஹைட்ரோகார்பன் உள்ள லாங்கஸ்ட் கார்பன் செயினை வந்து செலக்ட் பண்ணணும். அதே போல் இங்கேயும் வந்து ரிங் என்னவா தான் ஆக்ட் பண்ணணும், சப்ஸ்டிடியூயண்ட்டாக தான் வந்து ஆக்ட் பண்ணணும். ஓகே, இதே பாயிண்ட்டை என்ன பண்ணிடலாம், இங்கேயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே பாயிண்ட்ஸ் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் rule number 6, if side chain contains functional groups and ring also contains functional groups, if both alicyclic ring, okay, cyclic ring as well as side chain contains functional group okay, functional groups. இங்கே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைட் செயின்லேயும் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ரிங்லேயும் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதை வந்து
சப்ஸ்டிடியூயண்டா வந்து செலக்ட் பண்ணணும். எதை வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின் உள்ள பேரண்ட் ஹைட்ரோகார்பன் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா select priority order of functional groups. Okay, select priority order of functional group. Okay, அப்ப இதுல highest priority உள்ள functional groups, highest priority order of functional group component வந்து எப்படி இருக்கும்? components தான் என்ன பண்ணலாம்? parent hydrocarbons ஆவுல longest carbon chain வந்து செலக்ட் பண்ணணும். longest carbon chain, parent hydrocarbons highest priority order of functional groups act as the parent hydrocarbon. Okay, act as the parent longest carbon chain அப்படின்னு சொல்லுவாங்க. act as the longest carbon chain. longest carbon chain. Okay, அதே போல lowest priority order of functional groups act as the substituent. Okay, substituent. Okay, substituent ஆகி. Okay, அவ்வளவுதான். rule number 6 வந்து முடிஞ்சு. Okay, next rule number 7. அப்ப இங்க என்னன்றத பார்த்தலாம். பார்க்காம போயிட்டோமோ. அப்ப இங்க வந்து acids இருக்கு, இங்க வந்து NO2 groups இருக்கு. அப்ப இதுல வந்து எது என்னது? acids தான் வந்து higher priority இருக்கும். அப்ப இதுதான் வந்து parent hydrocarbons உள்ள longest carbon chain. Okay, அப்ப numbering is 1 2 3 இப்படி வரும். Okay, அப்ப இது வந்து என்ன மார்க் பண்ணும்? ring act as the substituent. இங்க வந்து என்னது? ring act as the substituent. Okay, ring act as the substituent. Okay, 1 2 3 1 2 3. Okay, இதே போல இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்கலாமா? இப்படி ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமா. இப்படி இருக்கு, இதுல வந்து OH இருக்கு அப்படின்றத வந்து வச்சுப்போம். இங்க வந்து SH இருக்குன்னு வச்சுப்போமா. தயால் இருக்கு, இங்க OH இருக்கு. அப்ப இதுல நம்ம வந்து என்ன பண்ணணும்? சப்ஸ்டிடியூட் எது, பேரண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் எது அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணோம் அப்படினா OH ஆல்கஹால்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும் கம்பேர்ட் டு தயால்ஸ். Okay, therefore this will be acting as a substituent. Okay, substituent. அப்ப இங்க நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படினா 1 2 3 4 5 அப்படி இப்படி முடிஞ்சு. Okay, அவ்வளவு. Next, rule number 7. Rule number 7. Rule number 7. OH இப்படி இருக்கு. if இங்க பாத்தீங்க அப்படின்னா சைடு செயின்லயும் OH குரூப் இருக்கு, ரிங்லயும் வந்து OH குரூப் இருக்கு, சேம் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க எப்படி நம்ம வந்து பேரண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் எது சப்ஸ்டிடியூயன்ட் எது அப்படின்றத செலக்ட் பண்ணணும் அப்படின்னா based upon number of
carbons. Okay, number of longest carbon chain. Okay, இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 to 2 carbon chain. அதே போல் ரிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 carbon chain. Okay, அப்போ 5 carbon chain தான் வந்து longest carbon chain. Therefore this will be acting as a parent hydrocarbon. This will be acting as a substituent. அதான் வந்து பார்க்க போறோம். Okay, if both ring as well as side chain contains same functional group, same functional group, the parent hydrocarbon, select based on number of carbon and in the ring and side chain. Okay, ring and side chain. இதை பேஸ் பண்ணி தான் என்ன இது நம்ம வந்து பேரண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் இது அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ரிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 கார்பன் செயின். ஓகே, இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 carbon chain. Therefore ring has the highest number of carbon, side chain contains lowest number of carbon. Therefore the side chain, இங்க வந்து side chain act as the substituent. Okay, the ring act as the parent hydrocarbon. Okay, இங்க வந்து parent hydrocarbon வந்து ring தான் வந்து act ஆகும், side chain வந்து என்ன ஆகுது act ஆகும். Okay, இப்போ இது இப்படி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதா வச்சுக்கோமா. எப்படி இருக்கு 1 2 3 4, this is 4 carbon chain. இதை எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5, இது வந்து 5 carbon chain. அப்போ இங்கே வந்து எது வந்து சப்ஸ்டிடியூயண்ட்டாக இருக்கும், இதுதான் வந்து என்ன ஆகும் சப்ஸ்டிடியூயண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து என்னது lesser number of carbon. Okay, இது வந்து longest carbon chain. Therefore this will be acting as a parent hydrocarbon, this will be acting as a substituent. Okay, okay, next rule number 8. Rule number 8. Okay, alicyclic ring. Okay, alicyclic ring எப்படி வச்சுக்கலாம், இப்படி இருக்கு. டைரக்டா வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பென்சீன் ரிங்கோட ஜாயிண்ட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, alicyclic ring if alicyclic ring directly attached to the benzene ring. Okay, directly attached to the benzene ring அப்படி இருந்துச்சு அப்படின்னா okay, the alicyclic ring as a derivatives of benzene. Alicyclic ring as a derivative of benzene. एक यूज सेलेक्ट करें. ओके, डेरिवेटिव्स आता हम देना वो ये को. ओके, नेक्स्ट रूल नंबर 9. ஓகே, இப்போ 2 கார்பன் செயின் இருக்கு. இதில் வந்துட்டு ஒரு ரிங்கை வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
இப்படி இருக்கு. ஓகே, மல்டிபிள் நம்பர் ஆஃப் இஃப் இங்கே இஃப் multiple number of alicyclic ring attached to the single carbon chain alicyclic ring as the substituent. Select alicyclic ring as a substituent. ஓகே, இங்கே அலிசைக்ளிக் ரிங் தான் வந்து என்ன ஆகும், சப்ஸ்டிடியூயண்டாக இருக்குது. இது வந்து ஒரு 2 கார்பன் செயின் உள்ள ஒரு சிங்கிள் கார்பன் செயின். இதில் வந்துட்டு என்ன ஆகுது, ஒரு 2 அலிசைக்ளிக் ரிங் வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இது வந்து என்னவா இருக்கும், சப்ஸ்டிடியூயண்டாக இருக்கும். ஓகே, சப்ஸ்டிடியூயண்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, சப்ஸ்டிடியூயண்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 10. ஓகே, ரூல் நம்பர் 10. Rule number 10. Rule number 10. Rule number 10. If எப்படி இருக்கு, OH C double bond O இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிங்கில் மட்டும் என்ன இருக்குது, OH அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது, ஹீட்டோன்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது, இல்லை வேறு எதுவும் சப்ஸ்டிடியூயன்ட் வந்து இருக்கலாம். ஓகே, அதாவது if alicyclic ring has a functional group and some other substituent. Okay, if the alicyclic ring has a functional groups and some other substituents, rings contains. Okay, alicyclic ring la OH group ஓ இல்லை வேறு ஏதோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸோ இல்லை சப்ஸ்டிடியூயண்ட்டோ வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணணும் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். இங்கே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது. இங்கே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ OH அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸ்னு பேர். அந்த ஆல்கஹால்ஸை வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ராக்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அதை வந்து பார்க்க போகிறோம். இது எது நான் சஃபிக்ஸில் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா OL அப்படின்னு வந்து முடியலாம். சரிங்களா, அதே போல் ஹீட்டோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஆக்ஸோ அப்படின்னு வந்து ப்ரிஃபிக்ஸில் வந்து சொல்லலாம். சஃபிக்ஸில் வந்து என்ன சொல்லலாம், ஓல் அப்படின்னு வந்து முடிக்கலாம். இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்து வச்சு இது ரெண்டில் எதுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் வைக்கலாம், எதுக்கு வந்து சஃபிக்ஸ் வைக்கலாம் அப்படின்றத என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸோட ப்ரையாரிட்டி ஆர்டரை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், வைக்கலாம். ஓகே, த அப்ரோப்ரியேட் APP appropriate prefix and suffix are used to such groups. Okay, இப்போ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ ப்ரிஃபிக்ஸில் நம்ம வந்து எதை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸில் எது வரும்,
ப்ரிஃபிக்ஸில் வந்து எது வரும் அப்படின்னா lowest priority added groups. ஓகே, அதே போல் சஃபிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா highest priority order of groups. ஓகே, இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா OH இருக்குது, ஹீட்டோன் இருக்குது. ஹீட்டோன்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் உள்ளது. ஓகே, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் உள்ளதுனால இதை என்ன பண்ணுவோம், சஃபிக்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணணும். சஃபிக்ஸ் இதுக்கு என்ன பண்ணுவோம், லோவஸ்ட் ப்ரையாரிட்டி உள்ளது. ஏன்னா ஹீட்டோன் இஸ் கிரேட்டர் தென் ஆல்கஹால். இதை வந்து ப்ரிஃபிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், நேம் வந்து ரைட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இந்த 10 ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், அப்கமிங் எக்ஸாம்பிள்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், IUPAC நாமென்க்ளேச்சர்ஸ் ரைட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். சிம்பிளாக ஃபஸ்ட் வந்து இங்கிட்ட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ரைட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அதோட ப்ரிஃபிக்ஸ் என்ன வரும், ஓகே, ப்ரிஃபிக்ஸ் என்ன வரும், அதே போல் அதோட சஃபிக்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆல்டிஹைடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. C டபுள் பாண்ட் OH ஆல்டிஹைடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரிஃபிக்ஸில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபார்மைல் அப்படின்னு வந்து சொல்லணும். ஃபார்மைல் இங்கே சஃபிக்ஸில் நம்ம முடிக்கிறப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா AL. சரிங்களா, AL. இதே போல் OH ஆல்கஹாலாக இருந்துச்சு அப்படின்னா ஹைட்ராக்சி அப்படின்னு வந்து சொல்லணும். ஹைட்ராக்சி அப்படின்னு வந்து சொல்லணும் ப்ரிஃபிக்ஸில். சஃபிக்ஸில் முடிக்கிறப்ப நான் OL. சரிங்களா, OL. இதே போல் ஹீட்டோன் C டபுள் பாண்ட் OC இப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து ஆக்ஸோ அப்படின்னு வந்து சொல்லணும். இங்கே முடிக்கிறப்ப நான் எப்படி முடிப்பேன் அப்படின்னா ஓன் அப்படின்னு வந்து முடிப்பேன். இதே போல் எஸ்டர்ஸ் இருக்குது. C டபுள் பாண்ட் O. ஃபஸ்ட்டு ஆசிட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னா கார்பாக்சி அப்படின்னு பேர், கார்பாக்சி அப்படின்னு பேர். முடிக்கிறப்ப நான் எப்படி முடிப்பேன் அப்படின்னா ஓயிக் ஆசிட் அப்படின்னு வந்து முடிப்பேன். ஓயிக் ஆசிட் அப்படின்னு வந்து முடிப்பேன். இதே இது எஸ்டரா இருக்கு. C டபுள் பாண்ட் OOR அப்படின்னு இருக்கு அப்படின்னா OR என்னது, ஆல்காக்சி. C டபுள் பாண்ட் O அப்படின்றது என்னது, கார்பனைல். ஆல்காக்சி கார்பனைல். ஓகே, ஆல்காக்சி கார்போனைல் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இதே போல் இங்கே நான் முடிக்கிறப்ப எப்படி முடிப்பேன் அப்படின்னா OATE 8 அப்படின்னு வந்து முடிப்பேன். ஓகே, இதே போல் C டபுள் பாண்ட் O குளோரின் இருக்குன்னு வச்சுப்போம், குளோரோ கார்போனைல் அப்படின்னு வந்து சொல்லுவேன். குளோரோ கார்போனைல். இங்கே நான் வந்து எப்படி முடிப்பேன் அப்படின்னா oil chloride. oil chloride RIGE oil chloride அப்படின்னு வந்து முடிப்பேன். ஓகே, இதே போல் NH2. ஓகே, இதை நான் வந்துட்டு அமினோ அப்படின்னு வந்து சொல்லுவேன். அமினோ. இங்கே வந்து அமீன் அப்படின்னு வந்து முடிப்பேன். ஓகே, அமீன். ஓகே, இதே போல C டபுள் பாண்ட் O NH2 அமைடு இருக்கு. இங்க வந்து அமைடு அப்படின்னு வந்து என்ன பண்ணுவேன், முடிப்பேன். ஓகே,
இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், காம்பவுண்ட்ஸ்க்கு எல்லாம் நேம் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒரு நேம் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம், 3 ஃபார்மேட் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா ஆல்ரெடி. அது என்னென்ன, ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ரூட் வேர்ட் ப்ளஸ் சஃபிக்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும், ஒரு நேம் வந்து இருக்கும். ஓகே, அப்போ ப்ரிஃபிக்ஸ் தான் நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவோம், ப்ரிஃபிக்ஸ் நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுவோம், சப்ஸ்டிடியூயன்ட் தான் என்ன பண்ணுவோம், ப்ரிஃபிக்ஸா யூஸ் பண்ணுவோம். ரூட் வேர்ட் என்னது, லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஓகே, சஃபிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொன்னோம், பிரைமரி சஃபிக்ஸ் ஒன்று இருக்கும், செகண்டரி சஃபிக்ஸ் ஒன்று இருக்கும். பிரைமரி சஃபிக்ஸ், இன்னொன்று என்னது, செகண்டரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ்ல என்ன வரும், கார்பன் சிங்கிள் பாண்ட், கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் ட்ரிபிள் பாண்ட். இது எல்லாம் தான் வந்து என்னது, பிரைமரி சஃபிக்ஸ். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம எப்படி முடிப்போம், கார்பன் சிங்கிள் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஏன் அப்படின்னு வந்து முடிப்போம், கார்பன் டபுள் பாண்ட் அப்படின்னா ஈன் அப்படின்னு வந்து முடிப்போம், கார்பன் ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னா ஒய்என்இ அப்படின்னு வந்து முடிப்போம். இதே போல செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்றது என்னது, ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான் இதெல்லாம் தான் என்னலாம் இங்கே வரலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு சில காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நேம் வந்து ரைட் பண்ணிடலாமா. ஓகே, ரெக்கார்டா OH இப்படி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, எங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ப்ரிஃபிக்ஸ் ரூட் வேர்ட் சஃபிக்ஸ் அந்த ஃபார்மேட் வந்து இதை நம்ம வந்து ரைட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட ரூல் படி என்ன பண்ணுவோம், லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு 1 2 3 4 திஸ் இஸ் த லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து லோகேங்கில் வந்து இருக்கணும், லோயஸ்ட் நம்பரில் வந்து இருக்கணும். ஓகே, அப்போ நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 1 2 3 4 தேர்ட் கார்பனில் வந்து இப்படி ரைட் பண்ணேன் அப்படின்னா இதே இப்படி ரைட் பண்ணேன் அப்படின்னா 1 2 செகண்ட் கார்பனில் வருது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்படி தான் வந்து நம்பரிங் வந்து கொடுப்பேன், 1 2 3 4 அவ்வளோதான். சரிங்களா, 1 2 3 4. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, சப்ஸ்டிடியூயன்ட் எதுவும் இருக்கா, இல்லை நோ சப்ஸ்டிடியூயன்ட் வந்து எதுவும் கிடையாது. ஓகே, அதனால நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டிடியூயன்ட் விட்டுலாம். நெக்ஸ்ட் ரூட் வேர்டு வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 3 4 ரூட் வேர்டு 4 கார்பன் செயின், மீத் ஈத் ப்ரோப் பியூட் 4 கார்பன் செயின்ன்றது என்னது, பியூட். ஓகே, பியூட். அப்போ பியூட் ப்ளஸ் அதுக்கு அடுத்து சஃபிக்ஸ் வந்து பார்க்கணும். சஃபிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைமரி சஃபிக்ஸ். ஓகே, பிரைமரி சஃபிக்ஸ்ல கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கு. ஓகே, பிரைமரி சஃபிக்ஸ்ல கார்பன் சிங்கிள் பாண்ட். ஓகே, அப்ப அத வந்து எப்படி முடிக்கணும், ஏன் அப்படின்னு வந்து முடிக்கணும்.
aim, okay, plus next secondary suffix functional groups எங்க இருக்கு OH alcohols வந்து இருக்கு OH, okay, அத நம்ம வந்து suffixல வந்து முடிக்கிறப்ப OL, okay, OL, okay. இங்க நம்ம வந்து என்ன சொல்ல கூடாது ஹைட்ராக்சி அப்படினு எடுத்து ரைட் பண்ணலாம், okay. அது வந்து இன்னொரு ஃபார்மட் வந்து ஹைட்ராக்சி அப்படினு வந்து சொல்லலாம், okay. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து சஃபிக்ஸ்ல வந்து முடிக்கிறது வந்து எடுத்துப்போம், சரியா. two or more functional groups இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா prefix எது suffix எது அப்படிங்கறத பேஸ் பண்ணி வந்து முடிச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ என்ன செகண்டரி suffix அப்படிங்கறப்ப என்ன வரும், இத தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணனும், ஓகே. அதனால தான் நம்ம வந்து OL அப்படிங்கறத வந்து எடுத்துட்டோம், ஓகே. இப்போ ஒரு primary suffixம் plus secondary suffixம் இருக்குது அப்படினா, அதாவது primary suffixல நமக்கு இங்க என்ன இருக்கு ஏன் இருக்கு, ஏன plus secondary suffixல OL அப்படின்னு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப இத நம்ம எப்படி ரைட் பண்ணனும் அப்படினா, primary suffixல இருக்கிற e மட்டும் என்ன பண்ணனும் அப்படினா ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஆட் பண்ணி எழுதணும், ஓகே. அப்ப a all அப்படின்னு இப்படி ரைட் பண்ணனும், ஓகே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாப்போமே. இப்போ இது பிரைமரி சஃபிக்ஸ்ல e இருக்கு அப்படினு வெச்சுப்போம், பிளஸ் செகண்டரி சஃபிக்ஸ்ல al அப்படிங்கற ஆல்டிகேட் இது OL வெச்சுப்போம், ஓகே. OL இருக்கு. இப்போ இதுல வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னா பிரைமரி சஃபிக்ஸ் இருக்கு, செகண்டரி சஃபிக்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே வந்து கம்பைன்ட் இருந்தா, ஓகே, conditions, okay, this is very important, okay. Primary suffixல e இருக்கு, secondary suffixல ol இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறப்ப e வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எழுத வேண்டியதுதான், ஓகே. e வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எழுதுங்க EOL, அவ்வளவுதான். இதே போல YNE அப்படின்னு இருக்கு, பிளஸ் OL அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், e வந்து ரிமூவ் பண்ணிட்டு YNOL அப்படி இப்படி வந்து ரைட் பண்ணோம், ஓகே. இது கண்டிஷன்ஸ் गाइस, கண்டிஷன்ஸ், ஓகே. அப்ப இங்க என்ன பண்ணுவோம் n plus OL. அப்ப இத நம்ம ரைட் பண்றப்ப e வந்து என்ன பண்ணனும் ரிமூவ் பண்ணனும், ரிமூவ் பண்ணிட்டு butane ஓகே. எந்த கார்பன்ல வந்து இருக்குது OH குரூப் வந்து ஆல்கஹால்ஸ், OH தானே, ஆல்கஹால்ஸ் வந்து எந்த கார்பன்ல இருக்கு செகண்ட் கார்பன், butane 2OL, butane 2OL அப்படி இப்படி வந்து என்ன பண்ணனும் ரைட் பண்ணனும், ஓகே. நெக்ஸ்ட் இங்க வந்துலாமா, இதே போல இங்க வந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணலாமா. இப்போ இங்க வந்து நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்றது 1 2 3 4 இப்படி ஸ்டார்ட் பண்ணனுமா, இல்ல 1 2 3 4 இப்படி ஸ்டார்ட் பண்ணனுமா, லாங்கஸ்ட் கார்பன் செயினுக்கு, ஓகே. ஹைட்ராக்சி குரூப் இருக்கு, ஆல்கீன் இருக்கு. இதுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், OH தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். அப்ப OH தான் வந்து என்ன பண்ணனும் லோயஸ்ட் லோகேட்ல வரணும் கம்பேர் டு திஸ் ஆல்கீன்ஸ், ஓகே. அப்ப அதனால 1 2 3 4 அப்படி இப்படி தான் வந்து நம்மளோட லாங்கஸ்ட் கார்பன் செயின், ஓகே. அப்ப ரூட் வேர்ட் வந்து 1 2 3 4 ரூட் வேர்ட் ப்ரிஃபிக்ஸ் என்னது கிடையாது, நமக்கு வந்து எந்த சப்ஸ்டிட்யூயன்ட் இல்ல, அதனால ப்ரிஃபிக்ஸ் அப்படினா ரூட் வேர்ட் வரலாம் லாங்கஸ்ட் கார்பன் செயின், ஓகே. but ஓகே. நெக்ஸ்ட் ரூட் வேர்ட் முடிஞ்சு. சஃபிக்ஸ்ல பிரைமரி சஃபிக்ஸ்ல நமக்கு எது இருக்கு e, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு, but எந்த கார்பன்ல இருக்கு தேர்ட் கார்பன்ல, ஓகே. 3ene, ஓகே. நெக்ஸ்ட், ஓகே. நெக்ஸ்ட் ப்ளஸ் போட்டு ரைட் பண்ணுவோம், அப்புறம் ரைட் பண்ணிக்கலாம், ஓகே. பிரைமரி சஃபிக்ஸ் முடிஞ்சு. செகண்டரி சஃபிக்ஸ் என்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் OH OL சஃபிக்ஸ்க்கு OL எங்க இருக்கு 2, ஓகே. 2OL, ஓகே. ஒரு பிரைமரி சஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ் ஒண்ணா வந்து என்ன பண்ணனும் e மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ரைட் பண்ணனும். அப்ப எப்படி ரைட் பண்ணனும் but 3in 2all, அவ்வளவுதான். but இப்படி தான் என்ன பண்ணனும் ரைட் பண்ணனும், ஓகே. but 3in 2all, ஓகே. நெக்ஸ்ட் நீங்க வந்துலாமா. இங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படினா இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதனால சப்ஸ்டிட்யூட் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே வந்து OH இருக்கு, ஆல்டிஹைட் இருக்கு. ஆல்டிஹைட் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் வரும். அப்போ ஆல்டிஹைட்ல இருந்தால் என்ன பண்ணணும், லாங்கஸ்ட் கார்பன் செயினில் நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நம்பரிங் 1 2 3 4 கார்பன் செயின். ஓகே, இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கு, டிங்கடிங்க ஒரு மெத்தில் குரூப் வந்து சப்ஸ்டிடியண்ட்டாக இருக்கு. ஓகே, அதே போல் ஹைட்ராக்சி. ஓகே, இங்கே நம்ம வந்து 2 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. ஓகே, ஆல்டிஹைட் இருக்கு, OH இருக்கு, ஆல்டிஹைட் OH. அப்போ இது வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் இருக்கிறதுனால இது எங்கே போயிடும், சஃபிக்ஸுக்கு வந்து போயிடும். ஏன்னா அப்ராப்ரியேட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இது வந்து என்ன ஆயிடும், ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் உள்ளதுனால இது வந்து சஃபிக்ஸில் போயிடும். இது எங்கே வரும், ப்ரிஃபிக்ஸில் வந்துடும். சரிங்களா? அப்போ இதை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சப்ஸ்டிடியன்ட் என்னென்ன இருக்குது, OH அப்படின்ற சப்ஸ்டிடியன்ட் இருக்குது, மெத்தில் அப்படின்ற ஒரு சப்ஸ்டிடியன்ட் இருக்குது. ஓகே, அப்போ வந்து நம்ம வந்து ரைட் பண்ணிடலாமா. தேர்ட் கார்பன்ல என்ன இருக்கு, OH குரூப் இருக்கு. அப்போ 3 ஹைட்ராக்சி 3 ஹைட்ராக்சி. செகண்ட் கார்பன்ல என்ன இருக்கு, செகண்ட் கார்பன்ல ப்ரிஃபிக்ஸ் நம்மளோட சப்ஸ்டிடியன்ட் என்ன இருக்கு, மெத்தில் குரூப் இருக்கு. அப்போ என்னது 2 மெத்தில் ஓகே, 2 மெத்தில் ப்ரிஃபிக்ஸ் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து ரூட் வேர்டுக்கு வந்துடலாம். ஓகே, ஓகே, இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் வந்துடலாம். இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா OH அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது, ஆல்டிஹைட் அப்படின்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது, 2 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்பரிங் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும், பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி ஆர்டர். ப்ரையாரிட்டி ஆர்டர் பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஓகே, ஆல்டிஹைட் தான் வந்துட்டு என்ன ஆகும், ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கும். அதனால அதுதான் வந்து என்ன ஆகும், லோயஸ்ட் லொக்கேட்டில் வந்து வரணும். அப்போ நம்பரிங் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும், 1 2 3 4. அப்போ நேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர்ட் கார்பனில் OH குரூப் இருக்குது, ஆல்டிஹைட் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஃபர்ஸ்ட் கார்பனில் வந்து இருக்குது. இப்போ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணணும், இஃப் 2 ஆர் மோர் ஓகே ஒரே ஃபங்க்ஷனல் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து ஒரு கார்பனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஒரு லாங்கஸ்ட் கார்பன் செயினில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அப்ராப்ரியேட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ஆர் யூஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் உள்ளது தான் வந்து என்ன ஆகும், சஃபிக்ஸுக்கு போகும். லோயஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் உள்ளது வந்து என்ன ஆகும், ப்ரிஃபிக்ஸ் வரும். ஓகே, அப்போ இதை என்ன சொல்லணும் அப்படின்னா 3 ஹைட்ராக்சி. ஓகே, ஹைட்ராக்சி ஏன்னா OH குரூப் இருக்குது, அது OH குரூப்புக்கு ப்ரிஃபிக்ஸ் என்னது, ஹைட்ராக்சி. ஓகே, 3 ஹைட்ராக்சி 3 ஹைட்ராக்சி. ஓகே, ப்ரிஃபிக்ஸ் சப்ஸ்டிடியன்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ரூட் வேர்ட் லாங்கஸ்ட் கார்பன் செயின் மீதி இது ப்ராப்பர் பியூட். ஓகே, ANE அப்படின்னு வரும், ANE ப்ளஸ் ஆல்டிஹைடுக்கு வந்து AL அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்கிறதுனால 1AL அப்படின்னு வரும். இப்போ என்ன இருக்குது, ஒரு பிரைமரி சஃபிக்ஸும் செகண்டரி சஃபிக்ஸ் வந்து இருக்குது. ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், E வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ பியூட்டன் 1 ஆல் பியூட்டன் 1 ஆல் AL அப்படின்னு இப்படி வந்து முடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்துடலாமா. இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே போல் லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து செலக்ட் பண்ணிடலாமா. ketones is the functional groups, therefore நம்பரிங் வந்து என்ன ஆகணும், ketone வந்து லோயஸ்ட் நம்பரில் வரணும். அப்போ லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 கார்பன் செயின். அப்போ இது வந்து என்னவாக இருக்கும், சப்ஸ்டிடியூயன்ட் எத்தில் அப்படின்ற சப்ஸ்டிடியூயன்ட் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நேமிங் வந்து ரைட் பண்ணிடலாமா. இப்போ வந்து சப்ஸ்டிடியூட் ப்ரிஃபிக்ஸில் நமக்கு என்ன ஆகும், சப்ஸ்டிடியூயன்ட் ஒன்று. சப்ஸ்டிடியூட் வந்து எந்த கார்பனில் இருக்குது, தேர்ட் கார்பனில் இருக்குது. அப்போ 3 எத்தில் ஓகே 3 எத்தில். ஓகே, நெக்ஸ்ட் ரூட் வேர்டு என்னது, லாங்கஸ்ட் கார்பன் செயின் 1 2 3 4 5. ஓகே, பென்ட் ப்ளஸ் கார்பன் சிங்கிள் பாண்ட் சஃபிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பன் சிங்கிள் பாண்ட் ஏன் அப்படின்னு வரும், பியூட்டேன். அதுக்கடுத்து என்ன வரணும், செகண்டரி சஃபிக்ஸில் கீட்டோன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், செகண்டரி சஃபிக்ஸும் வர்றதுனால ANE அப்படின்றதுல E வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு AN அப்படின்னு மட்டும் ரைட் பண்ணணும். நான் டைரெக்டாக ரைட் பண்ணிட்டேன். AN என்னது 2 1 அவ்வளோதான்.
ஓகே பென்டேன் 2 1. ஓகே நெக்ஸ்ட் இங்கே எடுத்துக்கலாமா? இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே போல் நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கிறதுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகணும். 1 2 3 4 carbon chain. This will be acting as a substituent. Okay, third carbon ல இருக்கு. first வந்து substituent வந்து சொல்லணும் இல்லையா? அப்போ third carbon ல இருக்கு அப்படின்றனால 3. இது என்னது 5 carbon chain. 1 2 3 4 5 carbon chain எப்படி இருக்கு? சைக்ளிக்கா இருக்கு. அப்போ 3 சைக்ளோ 5 கார்பன் வந்து என்ன சொல்லுவோம்? பென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ இது வந்து ஆல்கைல் அப்படின்றதுனால சப்ஸ்டிடியூயன்ட்ல இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும் இல்லையா? சைக்ளோபென்டைல் ஓகே சைக்ளோபென்டைல். அதுக்கடுத்து என்ன வரணும்? ரூட் வேர்டு வரணும். ரூட் வேர்டு வந்து பியூட் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ஏன். அதுக்கடுத்து என்ன வரணும்? 1AL அப்படின்னு வரும். ஓகே அவ்வளோ செகண்ட் சஃபிக்ஸ். நெக்ஸ்ட் இங்கே வந்துடலாமா? இதே போல் நம்பரிங் வந்து இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட் 1 2 3 4. இது வந்து 4 கார்பன் செயின். 1 2 3 4 5 கார்பன் செயின் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? இங்கே தான் வந்து போகணும். ஓகே 4 5. ஓகே அவ்வளோ. ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிடியூயன்ட் வந்து இங்கே என்னது? மெத்தில் இஸ் த சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே இப்போ நேமிங் வந்து ரைட் பண்ணிடலாம். 3 மெத்தில் ரூட் வேர்டு என்னது? மீதி ஈத் ப்ரோபி பியூட் பென்ட் 5 கார்பன் செயின். பென்ட் அதுக்கடுத்து என்னது? ரூட் வேர்டு முடிஞ்சு சஃபிக்ஸில் ப்ரைமரியில் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஈன் இருக்கு. எங்கே எந்த கார்பனில் இருக்குது? செகண்ட் கார்பனில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால 2 ஈன். ஓகே 2 ஈன். நெக்ஸ்ட் எங்கே இருக்குது? செகண்டரி சஃபிக்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் என்னது? ஆசிட் எங்கே இருக்குது? ஆசிட் இந்த ஆசிட் வந்து எப்படி பிடிக்கும்? செகண்டரி சஃபிக்ஸில் ஓயிக் ஆசிட் 2 ஈன் 1 ஓயிக் ஆசிட் அவ்வளோ. ஓகே நெக்ஸ்ட் இதே போல் இதை வந்து ரப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய வந்து பார்க்கலாமா? 3 நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். recording. Yang paling jangka bukan. இது பார்க்கலாமா? ஓகே இப்போ நம்ம வந்து ரிங் இருக்குது, சைட் செயின் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? சைட் செயினில் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது COOH. அப்போ என்ன பண்ணுவோம்? சைட் செயினில் வந்து என்ன பண்ணணும்? பேரண்ட் ஹைட்ரோகார்பனை வந்து செலக்ட் பண்ணணும். 1 2 3. அப்போ ரிங் ஆக்ட் அஸ் த சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே ரிங் ஆக்ட் அஸ் த சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே அப்போ சப்ஸ்டிடியூயன்ட் தான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸில் வந்து சொல்லுவோம் இல்லையா? அப்போ சப்ஸ்டிடியூயன்ட் வந்து எடுத்துக்கலாமா? சப்ஸ்டிடியூயன்ட் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லலாமா? இங்கே எடுத்துக்கிட்டோம்னா மல்டிபிள் பாண்ட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ஸ் வேறு இருக்குது. ஓகே அது எந்த கார்பனில் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும் இல்லையா? அப்போ 1 2 3 4 அப்படின்னு இப்படி வரும். ஓகே 3 4 5. ஓகே அப்போ நேமிங் வந்து எப்படி சொல்லணும்? ஓகே இதுதான் வந்து நம்மளோட பேரண்ட் ஹைட்ரோ கார்பன். அப்போ அதனால வந்து தேர்ட் கார்பனில் இருக்குது 3. ஓகே பிராக்கெட் வந்து கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இதை வந்து சொல்ல போகிறேன். ஓகே இது வந்து எப்படி இருக்குது? சைக்ளோவாக இருக்குது. ஓகே சைக்ளோ என்னது? 5 கார்பன். ஓகே பென்ட். ஓகே எந்த கார்பனில் டபுள் பாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது? தேர்ட் கார்பன். ஓகே அப்போ 3
என்னது E9 3E9 ஓகே 3E9 ஓகே இந்த கார்பன்ல இது இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகே பென்ட் 5 கார்பன் பென்ட் தேர்ட் கார்பன் டபுள் பாண்ட் 3E ஓகே 3E ஓகே நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்ன வரணும் ப்ரிஃபிக்ஸ் வந்து முடிச்சிட்டோம் ரூட் வேர்ட் வந்து என்னது 1 2 3 3 கார்பன் ஓகே 3 அப்ப ப்ரொப் அதுக்கு அடுத்து என்னது சஃபிக்ஸ்ல பிரைமரி சஃபிக்ஸ்ல கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் அப்ப ப்ரோப்பேன் ஏஎன்இ அப்படின்னு வரும் ஆசிட் குரூப் இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணல செகண்டரி சஃபிக்ஸ் இருக்கிறதுனால இ வந்து ரைட் பண்ணல நான் டைரக்டா வந்து ரைட் பண்ணிட்டேன் ப்ரோப்பேன் 1 ஓயிக் ஆசிட் நெக்ஸ்ட் இங்க வந்து எடுத்துக்கலாமா கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் and OH and a ring also present ஓகே அப்ப இங்க நம்ம வந்து என்ன பண்ணனும் சைடு செயின் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் வந்து கொடுப்போம் இந்த சைடு செயின்லயே எடுத்துக்கிட்டோம் அப்படினா நம்மளோட லாங்கஸ்ட் கார்பன் செயின்ல ஆல்கைன் இருக்கு OH இருக்கு எதுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் வரும் OH ஓகே அப்ப இதுதான் வந்து லோயஸ்ட் லோகேட்ல வரணும் ஓகே 1 2 3 4 அப்படிங்கற இந்த ஃபார்மட் தான் எடுத்துக்கணும் 1 2 3 4 5 அப்படி என்ன பண்ண கூடாது இதை எடுக்க கூடாது ஓகே அப்ப தேர்ட் கார்பன்ல ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு ஓகே ஒரு தேர்ட் கார்பன்ல ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு ஓகே அது வந்து என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் ஓகே இதுவும் கூட ஒரு கொடுத்துடலாம் ட்ரிபிள் பாண்ட்ல கொடுப்போம் ட்ரிபிள் பாண்ட்ல ஓகே ட்ரிபிள் பாண்ட்ல இருக்கட்டும் ஓகே ட்ரிபிள் பாண்ட் அப்ப இதை வந்து அப்படியே ரைட் பண்ணிடலாமா நேம் தேர்ட் கார்பன்ல இருக்குங்க ஓகே என்னது நம்மளோட சப்ஸ்டிட்யூயன்ட் ஓகே சப்ஸ்டிட்யூயன்ட் இது எப்படி இருக்கு சைக்ளோ சைக்ளிக்கா இருக்கு அதனால சைக்ளோ ஓகே நம்பரிங் வந்து கொடுத்துடலாமா 1 எங்க 1 இங்க வரணுமா 1 2 இங்க ரைட் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கும்போது அல்கைனுக்கு தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் கம்பேர் டு அல்கேன்ஸ்க்கு ஓகே அப்ப நம்பரிங் 1 2 3 4 5 6 அந்த ப்ரையாரிட்டி ஆர்டர் எடுத்து பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஓகே அப்ப சைக்கிள் என்னது பென்ட் ஓகே தேர்ட் கார்பன்ல இருக்கு சைக்கிள் பென்ட் 2 9 ஓகே 2 enyl okay why 2 enyl okay so bent 2 enyl okay enyl 2 enyl okay அதுக்கு அடுத்து என்ன வரணும் root 1 2 3 4 5 கார்பன் okay bent இங்க என்ன இருக்கு கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு சஃபிக்ஸ்ல கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ஐன் ஓகே yn எந்த கார்பன்ல இருக்கு fourth கார்பன்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ப 4 ஐன் ஓகே ஈன் வரும் ஆனா OH இருக்கிறதுனால செகண்டரி சஃபிக்ஸ்ல OH வரதுனால E வந்து ரைட் பண்ண மாட்டேன் டைரக்டா ரைட் பண்ணுவேன் பியூட் ஐன் 2 ஆல் அவ்வளவுதான் ஓகே நெக்ஸ்ட் இங்க வந்துலாமா இங்க எடுத்துட்டோம் அப்படினா OH இருக்கு ketone இருக்கு ketones தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்ப பேரண்ட் ஹைட்ரோகார்பன் தான் 1 2 3 அப்படின்ற என்ன ஆகும் இப்படி தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணனும் ஓகே இதுல என்ன விதமா எப்படி ரைட் பண்ணலாம் 1 2 3 அப்படி இப்படி ரைட் பண்ணலாம் இல்லையா எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படினா எப்படி எடுக்கும்போது தேர்ட் கார்பன்ல நம்மளோட சப்ஸ்டிட்யூயன்ட் வருது எப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் கார்பன்லயே சப்ஸ்டிட்யூயன்ட் வருது அப்ப இத தான் நம்ம என்ன பண்ணனும் செலக்ட் பண்ணனும் ஓகே அப்ப நேமிங் வந்து கொடுத்துலாமா ஓகே இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் நம்பரிங் வந்து கொடுக்கணும் 1 இங்க வரும் ஏன்னா OH தான் வரும் 3 4 5 ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு 1 ஓகே ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு 1 பிராக்கெட்ல என்ன பண்ணனும் இது சைக்கிளிக்கா இருக்கு சைக்கிள் bent cycle bent இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் prefix ஓகே prefix யூஸ் பண்ணனும் இல்லையா prefix cycle
சைக்கிளில் ஓகே ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதை சொன்னோம் இல்லையா, அப்போ செகண்ட் கார்பனில் OH குரூப் இருக்குது, அப்போ 2 ஹைட்ராக்சி அப்படின்னு வரும். ஓகே 2 ஹைட்ராக்சி 2 ஹைட்ராக்சி 2 ஹைட்ராக்சி. இது எப்படி இருக்குது, சைக்கிளிக்காக இருக்குது, அதனால் சைக்கிளில் 5 கார்பன் செயின் பென்ட் ஐல். ஓகே ஐல். அதுக்கடுத்து எனக்கு 1 2 3 ரூட் வேர்டு. ஓகே ரூட் வேர்டு லாங்கஸ்ட் கார்பன் செயின் ப்ரோப் and 2 செகண்ட் கார்பன்ல இருக்கிறதுனால 2 O. 2 ஹைட்ராக்சி சைக்கிள் பென்டைல் ப்ரோப்பேன் 2. நெக்ஸ்ட் இது வந்துடலாமா? நம்பரிங் வந்து அதே போல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா OH தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் கம்பேர்ட் டு ஆல்கீன்ஸ். ஓகே இப்போ நம்பரிங் வந்து 1 2 3 4 5 6 கார்பன் செயின். ஓகே அப்போ சப்ஸ்டிடியூட் வந்து என்னது, இங்கே ஒரு மெத்தட் இங்கே ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ ஓ மை காட் இங்கே வந்து 3 வரணும் இல்லையா, 3 4 5 6 7. ஓகே 7 நேமிங் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன்லேயும் தேர்ட் கார்பன்லேயும் என்ன இருக்குது, சப்ஸ்டிடியூயன்ட் ப்ரிஃபிக்ஸ் சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே அப்போ 1,3 ரெண்டு இருக்கிறதுனால டை, ரெண்டுமே என்ன தான் சேம் தானே, மெத்தில் தானே. அப்போ டைமெத்தில். ஓகே சப்ஸ்டிடியூயன்ட் முடிஞ்சு ரூட் வேர்ட் லாங்கஸ்ட் கார்பன் செயின் 7 கார்பன் செயின் மீதி இது ப்ரோப் பியூட்டில் பென்ட் ஹெக்ஸ் ஹெப்ட். ஓகே ரூட் வேர்ட் முடிஞ்சு சஃபிக்ஸில் பிரைமரி சஃபிக்ஸில் என்ன இருக்குது, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வருது இல்லையா, அப்போ ஈன். ஓகே எந்த கார்பனில், ஃபிஃப்த் கார்பனில், அப்போ 5 ஈன். அதுக்கடுத்து என்னது, செகண்ட் கார்பனில் OH குரூப் இருக்குது, அப்போ 2OL ஹெப்ட் 5 ஈன் 2OL. ஓகே நெக்ஸ்ட் இங்கே வந்துடலாமா? ஓகே நம்பரிங் அதே போல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 2 3. ஓகே அப்போ this ring will be acting as a substituent. ஓகே அப்போ நேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 cyclo மீத்து இது ப்ரோப் பியூட்டைல் 3 cyclobutyl root word மீத்து இது ப்ரோப் செகண்டரி சஃபிக்ஸில் பிரைமரி சஃபிக்ஸில் ஈன் இருக்குது. அப்போ 2 ஈன் அதே செகண்ட் கார்பனில் என்ன இருக்குது, OH குரூப் இருக்குது 2OA ப்ரோப் 2EOL. ஓகே நெக்ஸ்ட் இங்கே வந்துடலாமா? இதே போல் நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆசிட் ஆலைட் இருக்கிறதுனால 1 2 3 4 5. ஓகே சப்ஸ்டிடியூயன்ட் என்னது, இங்கே ஒரு மெத்தட் இருக்குது, இங்கே ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ நேம் என்ன வரும், 3,4 டைமெத்தில் root word 5 carbon bent carbon single bond bent A suffix ல என்ன படிக்கணும், OL chloride 1 OL chloride அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே வந்துடலாமா? ஓகே நம்பரிங் அதே போல் 1 2 3 4 5 6 carbon chain. There is no substituent. Okay substituent prefix substituent கிடையாது, root word தான். longest carbon chain 1 2 3 4 6 hex அப்போ hex fifth carbon ல இருக்கு 5 என்னது ஈனு.
okay, in one amide, okay, amide அவ்வளவுதான். okay, next இங்க எல்லாம் 1 2 3 4 5 6, okay, 2 3 3 என்ன இருக்கு, OH group இருக்கு. okay, அப்ப என்ன வரணும், 2 sorry ஏன்னா சப்ஸ்டிடியூட் கிடையாது இல்லையா. ஓகே, ரூட் வேர்ட் ஹெக்ஸ் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டா இருக்கு. ஹெக்ஸ் ஏன் 2 கமா 2 டேஷ் டை ஆல், அவ்வளோதான். 2 கமா 2 டேஷ் ஹெக்ஸ் 6 கார்பன் செயின். அதே போல் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ஏன் செகண்ட் கார்பன்லேயே ஃபிஃப்த் கார்பன், ஓ மை குட்னஸ், ஃபிஃப்த் 2 கமா 5 டை ஆல். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே வந்துடலாமா, இதே போல் நம்பரிங் வந்து எங்கே இருக்குது, ஆசிட் குரூப் இருக்குது. 1 2 3 4 5 6. ஓகே, இங்கே என்ன சப்ஸ்டிடியூயன்ட், 2 சைக்ளோபியூட்டைல் இருக்குது. ஓகே, 2 சைக்ளோபியூட்டைல் குரூப் இருக்குது. ஓகே, அப்போ 5 கமா 5 டேஷ் என்னது, டை சைக்ளோ மீத்து இது ப்ரொப்பு பியூட்டைல். ஓகே, முடிஞ்சு சப்ஸ்டிடியூயன்ட் முடிஞ்சு. ப்ரிஃபிக்ஸ்ல அதுக்கு ரூட் வேர்ட் லாஸ்ட் கார்பன் செயின் 6 கார்பன் செயின் ஹெக்ஸ். அதுக்கு என்னது, சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ்ல கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, தேர்ட் கார்பன்ல. ஓகே, அப்ப 3 இன் 1 ஓயிக் ஆசிட், அவ்வளவுதான். 1 ஓயிக் ஆசிட் முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாமா, பார்த்துட்டு நீட் அண்ட் ஜெயில் கேட்ட பிஐக்யூஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வந்து பார்க்கலாமா. ஓகே, நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் 1 2 3 4 5. நெக்ஸ்ட் எங்கே வரணும், இங்கே 6. சரிங்களா, ஏன்னா என்னது, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான் இங்கே இருக்குது. ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான் என்ன நம்ம முடியும். ஓகே, அப்போ இது என்னது, சப்ஸ்டிடியூயன்ட். இது இங்கே வந்து இன்னொரு சப்ஸ்டிடியூயன்ட். அப்போ நேமிங் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு மெத்தட், இங்கே ஒரு மெத்தட். அப்போ 2 கமா 5 டைமெத்தில். ஓகே, ரூட் வேர்ட் 1 2 3 4 5 6 ஹெக்ஸ் ஏன் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இல்லையா, ஹெக்ஸ் ஏன் டை. என்னது, எந்தெந்த கார்பன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன் கமா 6th கார்பன் டை ஓயிக் ஆசிட். அவ்வளோ. ஓகே, இதே போல் நம்பரிங் வந்து இங்கே வந்து பார்த்துலாமா. லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஹீட்டோன் அண்ட் அல்கீன்ஸ். அப்போ நம்ம நம்பரிங் வந்து என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாங்கஸ்ட் கார்பன் செயினுக்கு ஹீட்டோன்ஸ் வந்து லோயஸ்ட் ப்ரையாரிட்டியில் வர மாதிரி, லோயஸ்ட் நம்பரில் வர மாதிரி என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து வரணும். 1 2 3 4 4th கார்பன் வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4. இதுவும் வந்து 4th கார்பன். இங்கே பாருங்களேன்,
1 2 3 4 5 6 7 இப்படி இருக்கு. இன்னொரு விதமாக நம்பர் வந்து எப்படி கொடுக்கலாம்? இன்னொரு விதமாக நம்பர் வந்து எப்படி கொடுக்கலாம்? 1 இங்கே தானே இரண்டு எக்ஸாம்பிள் அங்கே என்ன கொடுத்துக்கலாம்? 1 2 3 4 5 6 7 இது ரெண்டுல நம்ம எதை எடுத்துக்கணும்? ஃபங்க்ஷனல் குரூப்ஸில் கார்பனுக்கு ஓகே, கீட்டோன்ஸ்க்கு ஓகே, ரெண்டுமே வந்து சேம் தான். ஃபோர்த் கார்பன்லேயே வருது. பட் ஆல்கீன்ஸ்க்கு எடுத்துக்கும் போது அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆல்கீன்ஸ்க்கு வந்து செக் பண்ணும்போது இப்படி கொடுக்கும்போது ஃபிஃப்த் கார்பனில் வருது. இதே இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது? செகண்ட் கார்பன்லேயே வருது. ஓகே, அப்போ செகண்ட் கார்பனை பேஸ் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்? நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, லோஸ் சம் ரூலை வந்து அப்ளை பண்ணி பாருங்க வந்துடும். ஓகே, அப்போ இங்கே இந்த மெத்தில் குரூப் இருக்குது. 1 2 3 மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ சப்ஸ்டிடியூட் 3 மெத்தில் 2 5 6 ட்ரைமெத்தில் ரூட் வேர்டு என்னது? ஹெப்ட்னு வரும். ஹேப்ட் சஃபிக்ஸ், பிரைமரி சஃபிக்ஸில் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. 2 in 4 on 2 in 4 அவ்வளோ. இங்கே வந்துடலாம். நெக்ஸ்ட் இங்கே நம்பரிங் ஹாலோஜன்ஸ் ஆசிட் தான் லைன் ப்ரைஸ் டு 1 2 3 4. ஓகே, this will be acting as a substituent. ஓகே, இதுக்கு நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 1 2 3 4. ஓகே, அப்போ செகண்ட் கார்பனில் இருக்கு. அப்போ 2 என்னது? 2ல இதை சொல்லணும் இல்லையா? 2 மெத்தில் cyclobutyl இது ப்ரொப்பு பியூட் இன்னொரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்கு இல்லையா? இன்னொரு சப்ஸ்டிடியூண்ட் 3 chloro oh my goodness இங்கே பார்த்தீங்க அப்படின்னா methyl is the first letter. Substituent சொல்லுமா? No but ab correct b is the alphabetical order செக் பண்ணனும்னா but தான் b தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும் கம்பேர் டு c chlorine. அப்ப இதான் வந்து கரெக்ட் இது ஃபர்ஸ்ட் வருமா இது ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்றது இருந்துச்சு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் but. ஓகே, but தான் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஓகே, b தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும் alphabetical orderல. அதனால இத தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணனும். செகண்ட் 3 chloro ஓகே, முடிஞ்சு. சப்ஸ்டிட்யூட் எல்லாம் முடிச்சிட்டோம். 1 2 3 4 4 but and 1 oic acid. அவ்வளோ. அதே போல் இங்கே வந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கே வந்து ஹீட் ஒன்று இருக்குது. தேர்ட் கார்பன் 1 2 3 4 ஃபோர்த் கார்பனில் வந்து இப்படி தான் வந்து கொடுக்க முடியும். 1 2 3 4 5 6. ஓகே, 6. ஓகே, ஃபோர்த் கார்பனில் என்ன இருக்குது? ஃபோர்த்லேயும் ஃபிஃப்த்லேயும் வந்து குளோரின் வந்து இருக்குது. அப்போ 4 5 டைக்ளோரோ 4 5 டைக்ளோரோ. ஓகே, சிக்ஸ்த்தில் சைக்ளோபென்டைல் ரூட் வேர்டு முடிச்சிட்டோம். சி தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். அதனால் குளோரினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து சி. இதே போல் இங்கே பி வந்து லாஸ்ட் தான் வரும். அப்போ சியும் பியும் பார்க்கும்போது சி தான் ஃபர்ஸ்ட். அப்போ கரெக்ட். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் தான் வரும். ஓகே, சைக்ளோபென்டைல். அதுக்கடுத்து 6 ஹெக்ஸ் ரூட் வேர்டு ஹெக்ஸ். ஓகே, ஹெக்ஸ் ஏ 2 1 நான்
3 1 சாரி தேர்ட் கார்பன் மேலே இருக்குது 3 1. ஓகே நெக்ஸ்ட் இங்கேங்களா இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பரிங் வந்து 1 2 3 அப்படின்னு எப்படி கொடுக்கலாம், அனதர் ஒன் வந்து எப்படி கொடுக்கலாம். ஓகே 1 2 ஃபஸ்ட்டு என்ன ரூல் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஓகே இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 அலிசைக்ளிக் ரிங் அட்டாச்டு டு த சிங்கிள் கார்பன் செயின். அங்கே வந்து என்ன பண்ணணும், பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் வந்து என்ன பண்ணணும், இதைத்தான் வந்து செலக்ட் பண்ணணும். ரிங் ஆக்ட் அஸ் த சப்ஸ்டிடியூயன்ட். அலிசைக்ளிக் ரிங்கை வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்டிடியூயண்ட்டை தான் செலக்ட் பண்ணணும். ஓகே அப்போ இது வந்து என்னது அலிசைக்ளிக் ரிங், இதுதான் வந்து என்னது சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே அலிசைக்ளிக் ரிங் ஆக்ட் அஸ் த சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே சப்ஸ்டிடியூயண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்பரிங் வந்து கொடுத்துடலாம் 1 2 3 இப்படி கொடுக்கலாம். அனதர் ஒன்று எப்படி கொடுக்கலாம் 1 2 3. ஓகே இப்போ இது ரெண்டில் வந்து எதை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து என்ன இருக்குது, மீதி இது ப்ராப்பர் பியூட்டி 4 கார்பன் செயின் பியூட்டைல் வந்து இருக்குது, பியூட்டைல். ஓகே பியூட்டைல் வந்து இருக்குது. ஓகே இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி இது ப்ராப்பர் பியூட்டி பென்டைல் வந்து இருக்குது, பென்டைல் இருக்குது. அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எந்த லெட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டி கொடுத்து லோயஸ்ட் பக்கெட்டில் வர மாதிரி கொடுக்கணும். ஓகே இப்போ இங்கே பி, இங்கே வந்து பி. ஓகே அப்போ பி தான் வந்து ஃபஸ்ட் வரும். ஓகே இப்போ இது வராது. அப்போ நம்பரிங் வந்து இங்கிட்டு இருந்தால் வந்து போகணும், என்ன பண்ணக்கூடாது, இங்கே வந்து கொடுக்கக்கூடாது. ஓகே அவ்வளோ. அப்போ இதுக்கு ரைட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரைட் பண்ணலாம், அப்போ 1 சைக்ளோபியூட்டைல் ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது, சைக்ளோபியூட்டைல் சைக்ளோபியூட்டைல். தேர்ட் கார்பன் எடுத்து வந்துடலாமா, தேர்ட் கார்பனில் என்னது இதுலேயும் ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் இருக்குது, என்ன குரூப்ஸ் இருக்குது. இப்போ நம்பரிங் வந்து கொடுத்தோம் அப்படின்னா 1 2 3 4 5. செகண்ட் கார்பனில் என்னோட குரூப், அப்போ 2 நைட்ரோ சைக்ளோபென்டைல். அவ்வளோதான் முடிஞ்சு. சப்ஸ்டிடியூயன்ட் வந்து முடிச்சிட்டோம். ரூட் வேர்டு வரும், லாங்கஸ்ட் கார்பன் செயின், மீதி ப்ரோ. அதுக்கடுத்து சஃபிக்ஸ், பிரைமரி சஃபிக்ஸில் ஏன் ப்ரொப் ஏஎன்இ வரணும், ஏஎன்இ வரணும். ஏன்னா இங்கே என்ன இல்லை, செகண்டரி சஃபிக்ஸ் இல்லை. செகண்டரி சஃபிக்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எதுவுமே வந்து எங்களில் இந்த நம்மளோட பேரண்ட் ஹைட்ரோ கார்பனில் இல்லை. அதனால வந்து என்ன பண்ணக்கூடாது, ஈயை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகே இப்போ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து OH குரூப் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ப்ரொப்பேன் டு ஆல் அப்படின்னு வந்து ரைட் பண்ணணும். ஓகே இங்கே நமக்கு வந்து கொடுக்கல, சரிங்களா, நம்மளுக்கு கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஈயை வந்து ஆட் பண்ணி அப்படி வச்சுக்கலாம், சரிங்களா. ஓகே அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்டிருந்த நீட் அண்ட் ஜேஇ கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஜேஇயில் கேட்ட கொஸ்டின்ஸ். Structure of 4-methyl bent 2-ene on AL. அப்போ ஆல்டிஹைட் தான் கண்டிப்பாக. ஓகே ஆல்டிஹைட் தான் எல்லாத்துலேயும் இருக்குது. செகண்ட் கார்பனில் என்ன இருக்குது, EN டபுள் பாண்ட் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கான், செகண்ட் கார்பனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கான். ஓகே ரூட் வேர்டு என்னது 5 கார்பன் செயின் பென்ட். ஓகே மீதி ஈத்து ப்ரொப்பல்யூட்டு பென்ட் 5 கார்பன் செயின். சப்ஸ்டிடியூயன்ட் என்னது, ஃபோர்த் கார்பனில் மெத்தில் குரூப் இருக்குது. ஓகே ஃபோர்த் கார்பனில் மெத்தில் குரூப். ஓகே இப்போ இதை நம்ம வந்து நம்மளோட ஃபார்மேட்டுக்கு வந்து பிரித்தோம் அப்படின்னா இது என்ன வரும், இது வந்து சப்ஸ்டிடியூயன்ட் ப்ரிஃபிக்ஸ், இது வந்து என்னது பென்ட் ரூட் வேர்ட். ஓகே அதுக்கடுத்து சஃபிக்ஸ் என்னது, ப்ரைமரி சஃபிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2E. ஓகே அதே போல் AL அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே 4-methyl bent 2-enal. ஓகே 2-al. ஓகே நம்பரிங் வந்து கொடுத்துலாமா, 1 2 3 4 5. ஓகே தேர்ட் கார்பனில் மெத்தில் அப்படின்ற சப்ஸ்டிடியூயன்ட் எடுத்து 3 மெத்தில், அப்போ இங்கே விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்துடலாம் 1 2 3 4 5. இங்கேயும் வந்து என்னதான் தேர்ட் கார்பனில் தான் வருது. therefore this is wrong, this is also wrong. ஓகே இங்கே வந்துடலாம். இதே போல் 1 2 3 4 5. செகண்ட் கார்பனில் மெத்தில் நோ.
இதை செக் பண்ணிடலாம். 1 2 3 4 5. ஃபோர்த் கார்பனில் நம்மளோட சப்ஸ்டிடியூயன்ட் 4 மெத்தில், ரூட் வேர்டு என்னது பென்ட், மீத்து ஈத்து ப்ரொப்பு பியூட்டு பென்ட். ஓகே, பென்ட் 2 செகண்ட் கார்பனில் அல்கீன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, செகண்ட் கார்பனில் அல்கீன்ஸ் இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, டபுள் பாண்ட் ஈன். அதுக்கடுத்து என்னது செகண்டரி சஃபிக்ஸ் ஆல்டிஹைடு. ஓகே, ஏஎல் அப்படின்னு வந்து முடியணும். ஓகே, அப்போ ஏஎல் இந்த இருக்கு. திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கரெக்ட் IUPAC nomenclature ஆஃப் திஸ் காம்பவுண்ட் வந்து கேட்டிருக்கு. ஓகே, 2023 வந்து கேட்டது. ஓகே, இப்போ இதே போல் வந்து செக் பண்ணிடலாமா. ஓகே, இங்கே பாருங்களேன், கீட்டோன்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ஆசிட்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது. ப்ரையாரிட்டி ஆர்டர் வைஸ் வந்து என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து ஹையஸ்ட்டு ஆர்டரில் வந்து எந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும், லோயஸ்ட் நம்பரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்க மாதிரி. ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஆசிட் தான் வந்து ஃபஸ்ட் வரும். ஓகே, அதனால் ஆசிட்லேருந்து நம்பரிங் வந்து கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுக்கணும். ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே சப்ஸ்டிடியூயன்ட் வந்து என்னது மெத்தில். ஓகே, செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஓகே, அப்போ இது வந்துடும். அதுக்கடுத்து ஹீட்டோன் இருக்குது. ஹீட்டோன் வந்து என்னென்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, ப்ரிஃபிக்ஸில் வந்து ஹீட்டோன் வந்து எப்படி சொல்லுவோம், ஆக்ஸோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு முன்னால் வந்து ரைட் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன வரணும், 2 மெத்தில். ஓகே, 2 மெத்தில் 5 ஆக்ஸோ. ஓகே, அதுக்கடுத்து என்ன வரணும், ரூட் வேர்டு மீத்து ஈத்து ப்ரோப்பு பியூட்டு பென்ட்டு ஹெக்ஸ், ஹெக்ஸின் ஓயிக் ஆசிட். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, பிரைமரி சஃபிக்ஸில் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்குது. அப்போ ஏன் வரும், அதுக்கடுத்து ஏன் ப்ளஸ் ஓயிக் ஆசிட், ஹெக்ஸனோயிக் ஆசிட். ஓகே, அப்போ திஸ் இஸ் ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஹெக்ஸனோயிக் ஆசிட். ஓகே, ஹெக்ஸனோயிக் ஆசிட், அதுதான் 2-methyl hexanoic acid. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் அடுத்து ஓகே, இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா IUPAC nomenclatures வந்து ரைட் பண்ண போகிறோம். சரிங்களா. ஓகே, இதை வேணால் ஹோம்ஒர்க் வேணால் பண்ணுறதா இருந்தால் ஓகே தான், நீங்கள் பண்ணுறீங்களா. ஓகே, இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா OH இருக்குது, ஆல்டிஹைட் இருக்குது, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் குரூப் இருக்குது. ஓகே, அப்போ இதை 3ஐயும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்பரிங் வந்து கொடுக்கணும். ஓகே, ஆல்கீன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஆல்கீன்ஸும் கூட இருக்குது. ஓகே, இது 3ல் எதுக்கு வந்து ப்ரையாரிட்டி ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பார்த்து நம்பரிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே, அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிரும். ஓகே, இதை வேணால் நம்ம வந்து நீட் 2006 கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா. ஓகே, இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து கார்பனைல் ஹேலோ கார்பனைல்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே வந்து குளோரின் இருக்குது, இது வந்து புரோமின் இருக்கலாம், இது வேணால் இருக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது, ஒரு ஆசிட் குளோரைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆசிட் குளோரைடு. அப்போ நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். இங்கேருந்து நம்ம வந்து 1 2 3 4 5. ஓகே, அப்போ செகண்ட் கார்பனில் ஒரு சப்ஸ்டிடியூயன்ட், தேர்ட் கார்பனில் ஒரு சப்ஸ்டிடியூயன்ட். ஓகே, அப்போ 2,3 ரெண்டுமே மெத்தில் தான், அதனால் டை அப்படின்னு வந்து சொல்லணும். அப்போ 2,3 டைமெத்தில், 2,3 டைமெத்தில். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரணும், ரூட் வேர்டு வரணும். ஓகே, ரூட் வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 கார்பன் மீத்து ஈத்து ப்ரோப்பி பியூட்டு பென்ட், பென்ட். ஓகே, பென்ட். கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் எல்லாமே எப்படி இருக்குது, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. அப்போ சஃபிக்ஸில் பிரைமரி சஃபிக்ஸில் ஏன் அப்படின்ற அந்த பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ இங்கேயும் வந்து கரெக்டு தான். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா OL குளோரைடு. ஓகே, செகண்டரி சஃபிக்ஸில் இதை நம்ம வந்து எப்படி சொல்லணும், OL குளோரைடு, OL குளோரைடு அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகே, therefore option D is the correct one. ஓகே, D is the correct answers. ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் என்ன ஆன்சர்ஸ் வருது அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே கைஸ்,
தேங்க்யூ வெரி மச். நம்ம வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸை வச்சு நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கு ரூல் எல்லாம் வச்சு என்னென்னன்றதை வந்து பார்த்தோம்.